கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆபரேஷன் சிந்தூர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நடந்து சரியாக ஓராண்டு. மிக மிக பயங்கரமான, மோசமான தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் பஹல்காம் என்ற இடத்தில் நடைபெற்றது. அதில் ஒரு 3 அ பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் இந்த இடத்தில் வந்து, இங்கே இந்திய சுற்றுப்பயணிகள், டூரிஸ்ட் அவங்கள தேடி பிடித்து, அதிலும் ஆண்களாக பார்த்து, அதிலும் ஹிந்து ஆண்களாக பார்த்து சுட்டுக் கொன்றார்கள். பெண்களெல்லாம் கொல்லாமல் விட்டுவிட்டு ஒரு மெசேஜ் அவங்க குடுத்தாங்க. "நீங்கள்லாம் அழணும். வாழ்நாள் முழுக்க கதறணும். உங்களுடைய கணவர் இறந்தது, உங்களுடைய மகன், உங்களுடைய தந்தை ஆண்களெல்லாம் கொன்னுடுவோம். நீ போய் நரேந்திர மோடிட்ட சொல்லு, என்ன நடந்ததுன்னு." ஏன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஒரு பெண் கேட்குறாங்க. தன்னுடைய கணவன கொன்ன உடனே என்னையும் கொன்னுடுன்ட்டு. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ அது என்ன ஒரு உளவியல் தாக்குதல் அப்படின்னு பாருங்க. இது ஏப்ரல் நடைபெற்றது. அதுக்கு பிறகு நிறைய தகவல்களை எல்லாம் சேகரித்து, சில நாட்கள் சும்மா இருந்துவிட்டு, கரெக்ட்டா இந்த ஓராண்டுக்கு முன்னாடி 7த் மே ஒரு பெரும் தாக்குதலில் இந்தியா பாகிஸ்தான் மீது ஈடுபட்டது. பாகிஸ்தான் மீது பெரும் தாக்குதல். அந்த தாக்குதல்ல வந்து முதல் நாள் கொஞ்சம் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் சரியா ஆர்கனைஸ்டா இல்ல. அதன் காரணமாக நமக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. நம்முடைய அரசு அதைப் பற்றி தெளிவாக எதுவும் பேசவில்லை. அது ஓகே. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து இந்தியா வந்து முழுமையாக வான்வெளியை கைப்பற்றியது. பாகிஸ்தான் நம் மீது ஏவக்கூடிய ட்ரோன்கள், மிசைல்ஸ், ஏவுகணைகள் அனைத்தையும் தடுத்தோம். நம்ம பக்கத்துல வந்து எந்த கட்டடத்துக்கும் பாதிப்பு இல்லை. இத வந்து நீங்க ஈரான்ல இப்பொழுது நடக்கக்கூடிய போரும், ஈரான் பதிலுக்கு சுற்றியுள்ள வளைகுடா நாடுகள் 6 நாடுகளை தாக்குவதும், அதில் என்ன மாதிரியான ஒரு தீவிரமான சேதம் இந்த 6 நாடுகளுக்கும், அதைத் தவிர ஆஃப் கோர்ஸ் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதையும் பாருங்கள். அந்த அடிப்படையில பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவிய அனைத்து ஏவுகணைகளையும், அனைத்து ட்ரோன்களையும் நாம் தடுத்தோம். எந்த சேதமும் ஏற்படாம. பதிலுக்கு இந்தியா கொடுத்த அடியில், முதல்ல வந்து செலக்டிவ் டார்கெட்ஸ் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து அடித்தோம். உடனே அவங்க பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல இந்தியா வந்து அவர்களுடைய ரொம்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில இடங்களை அடித்தார்கள். அவர்களுடைய விமான ஓடுதளங்கள், அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அதெல்லாம் வந்து நிறைய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். எகைன் அவங்கள்ட்டேருந்து தெளிவான நம்பர்ஸ் இல்ல. பட் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்கள் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. எல்லாம் அடிக்கப்பட்டது. இது ஒரு 4 நாட்கள் இந்த மாதிரி நடந்த உடனே, அவங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அழைத்து, "போதும் நம்ம போர் நிறுத்தம் பண்ணலாம்." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த போர் நிறுத்தத்துக்கு இந்தியா உடனடியாக ஒப்புக்கொண்டது. இந்தியா தொடர்ந்து தாக்கி இன்னும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கலாம் பாகிஸ்தானில். ஆனால் அந்த பிரச்சனை தேவையில்லை. இன்னொரு பக்கம் வந்து இந்திய கப்பல்கள் கராச்சியை தாக்கி அழிப்பதற்கு சென்று கொண்டிருந்தன. பட் நம்ம வந்து புல்டு பேக் அந்த சமயத்துல. ஓகே. ஸோ இதைப் பற்றி பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வந்து தன்னுடைய அறிக்கையில அவர் இந்த மாதிரி சொல்றாரு. ஓராண்டுக்கு முன்னால நம்முடைய படையினர் பயங்கர தைரியத்தையும், துல்லியமாக தாக்கக்கூடிய திறனையும் கொண்டு ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினர். இது வந்து பஹல்காமில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு மிகச் சரியான பதிலடியாக நடந்தது. நம்முடைய ஒட்டுமொத்த நாடுமே நம்முடைய ராணுவ படையினருக்கு அவர்களை நாம் வந்து வணங்குகிறோம். அவர்களுடைய வீரத்துக்காக அவர்களை நாம் தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஆஃப் கோர்ஸ் தீவிரவாதத்த பத்தி, நம்முடைய தேச பாதுகாப்ப பத்தி, அதுக்கு நம்ம எந்த மாதிரியாக நம்முடைய பாதுகாப்பு படைகள் விழிப்புணர்வோடும், ஒரு புரொஃபஷனலிசத்தோடும் இதை அணுகுகிறார்கள். தயார் நிலையில் நாம் எப்படி இருக்கோம்? கோஆர்டினேஷன் எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வந்து முப்படைகள்னு நம்ம சொல்றோம். அந்த முப்படைகளும் எப்படி கோஆர்டினேட் பண்ணுது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் அதுல குறிப்பிட்டு சொல்றாரு. இன்றைக்கு வந்து ஓராண்டுக்கு பிறகு நாம வந்து பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதில் அதே ஒரு தீவிரத்தன்மையோடு நாம இருக்கிறோம். அந்த பயங்கரவாதத்தின் ஒட்டுமொத்த ஈக்கோசிஸ்டம், அதோட தொடர்புடைய அனைத்தையும் நம்ம வந்து அழிக்க வேண்டும். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் வந்து ராணுவ படைகளை பாராட்டி, இது வந்து ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை
மிக மிக முக்கியமான ஒரு ஒரு மிஷன் அது. அது வந்து நம்முடைய எதிரிகளுக்கு அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஃபோர்ஸ், பவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எதிரிகளுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 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 உண்மதான் அது. ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய தாக்குதலை இந்தியா வந்து இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பஹல்காம்ங்கிறதுக்கான ஒரு ஸ்கீமாவ தயார் பண்ணி 3 பேர அனுப்பிச்சு, எல்லாம் பண்ணிட்டு இது அவ்வப்போது அவங்க தொடர்ந்து இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறது தான். உடனே இந்தியாவும் வந்து பழையபடி டாசியர் பிரிப்பேர் பண்ணுவாங்க. கடுமையாக கண்டிப்பாங்க. அ உலக நாடுகள்ட்டலாம் போய் பேசுவாங்க. உலக நாடுகள்லாம் வந்து 2 பக்கமும் அமைதியாக இருக்க வேண்டும். 2 நியூக்ளியர் பவர்ட் ஸ்டேட்ஸ் அப்டின்ட்டு அவங்க வந்து ஒரு லெக்சர் குடுப்பாங்க. நம்ம அப்படியே அமைதியா, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு ஒரு 6 மாசம் கழிச்சு, இன்னொரு திட்டத்தோட இறங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான், இந்தியா இப்படி ஒரு எஸ்கலேட் பண்ணும்ன்று எதிர்பார்க்கல. இந்தியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. தகவல் சேகரிச்சாங்க. எல்லா தகவலும் வந்ததற்கு பிறகு, அவர்கள் வந்து ஆப்பரேஷன் சிந்தூரை அறிவித்து இறங்கி அடித்தார்கள். அதுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய பார்த்தோம். அஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய பார்த்தோம். அப்புறம் இந்தியா வந்து இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. பஹல்காம் அப்படிங்கிற விஷயத்த, அப்படின்ட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வாலாட்டுதல் எதையும் அவங்கள் செய்வதில்லை, 1. ஆனால் அதே சமயத்தில இந்தியா வந்து அந்த சிந்து நதி நீர் பங்கீடு குறித்த ஒப்பந்தம், அத நிறுத்தி வச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து டேட்டாவும் தர்றதில்ல. நமக்கு எந்த மாதிரி வெள்ளம் வருதா? தண்ணி குறைவா இருக்கா? அதிகமா இருக்கான்னு டேட்டா குடுத்துட்டு இருந்தோம். அதையும் பாகிஸ்தானுக்கு அத நிறுத்திட்டோம். 3 ஆறுகள்லிருந்து அவர்களுக்கான பங்கு இருக்கு. அத வந்து நம்ம முழுமையாக தர்றதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு தான் தர்றோம். அது ஒண்ணு இருக்கு. பட் ஒரு பயம் வந்து நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது, இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய மக்களுக்கு அவங்க 1000 சொல்லுவாங்க. அவருடைய ராணுவ தலைமை அதிகாரி அ அசீம் முனீர வந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு உயரமான ஒரு பதவியெல்லாம் குடுத்துருக்காங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் இனிமே இந்தியாவை அணுகுவார்கள் அப்படிங்கிறது தான் இதுல வந்து முக்கியமானது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஆப்பரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நினைவு தினம் அப்படிங்கிறத அவர் போட்டிருக்காரு. இந்த ஆப்பரேஷன்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி நம்ம நெறையா பேசிட்டோம். இதுக்கு பிறகும் கூட அது ஆப்பரேஷன் சிந்தூரோடு தொடர்புடையதல்ல. யாரெல்லாம் வந்து பஹல்காம் படுகொலையை நிகழ்த்தினார்களோ, அவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுற்றி வளைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ங்கிறது ஆடட் இஷ்யூ. ஓவரால் நம்முடைய கணக்கு, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஓன் இன்டெலிஜென்ஸ் தகவலின்படி, ஒரு 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆப்பரேஷன் சிந்தூரில். பாசிபிலி ஒரு 50 பாகிஸ்தான் படை வீரர்கள், அந்த முக்கியமான இன்ஸ்டாலேஷன்லாம் பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில முக்கியமான தலைவர்கள், அந்த பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு அந்த கமாண்டன்ட், கோர் தலைவர்கள் அவங்கலாம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து 2 தரப்புமே வந்து குளோஸா தான் வச்சிருக்க போகுது. இந்திய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள்ல வந்து எல்லைக்காவல் படையில இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிஎஸ்எஃப்ன்னு. அதில் ஒரு சில பேருக்கு இந்த ஷெல்லிங் நடக்கும் இந்த மாரி சமயத்துல. அதுல ஓரிருவர் இறந்து போயிருக்கலாமே தவிர, கம்பேட் ஆப்பரேஷன்ல இந்தியா சொல்லுது நாங்க ரஃபேல் விமானங்களை இழக்கவில்லைன்னு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க 4, 5 விமானங்களை இழந்து விட்டார்கள்ன்னு இஷ்டத்துக்கு ஒரு சில நபர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த உண்மை வந்து நமக்கு கடைசி வரை தெரிய போவதில்லை. பட் இதுதான் ஸ்டேட்டஸ். என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து இப்பொழுது நான் இனின்னு சொல்ல மாட்டேன். அடுத்த ஒரு ஓரிரு வருடங்களுக்கு அல்லது 3, 4 வருடங்களுக்கே பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள தீவிரவாத வேலைகள் எதையும் செய்யாது. பாகிஸ்தான் பேக்டு. தீவிரவாதிகள் தாமாக வந்து சில வேலைகளை செய்வார்கள். அதுக்கு நம்ம விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். ஆனா, பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம், ஆர்கனைஸ்ட் ஒரு பிக் கிராண்ட் திட்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாம் வைக்கிறதோ, அல்லது யாராவது ஒரு தனிநபரை சுட்டுட்டு ஓடி போறதோ, அது வந்து இனியும் நடக்கலாம். ஆனா, பெருந்தாக்குதல் ஜம்மு காஷ்மீர்லயோ அல்லது பல்வேறு மற்ற இடங்கள்லயோ அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் அடுத்த 2, 3 ஆண்டுகளுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
பட் இந்தியா வந்து இதையும் தாண்டி சில செயல்களை செய்தாக வேண்டும். அத பேச வேண்டிய நேரம் இதுவல்ல. அதை அ வேறு ஒரு தருணத்தில அத பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.